காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, ஊர்காவல் படையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதக்கங்களை வழங்கி அணிவகுப்பு மரியாதை ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். Avadi Police Commissionerate, Chennai. Team is led by Tirumadi Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City, and Uday Kumar IPS, Assistant Superintendent of Police. இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜித்துக் கொண்டு வருகிறார்கள். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதுவும் இல்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். விஜய் கட்சியின் கொடிக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அதிகம் எழுவது ஏன்? சத்தியம் சர்வே. சில அரசியல் கட்சிகள் அஞ்சுவதே காரணம் என பெரும்பான்மையான மக்கள் கருத்து. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய சிவராமன் ஜூலை மாதமே தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கைது நடவடிக்கைக்கு பயந்து தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் விளக்கம். கிருஷ்ணகிரி தந்தை மகன் மரணத்தில் காவல்துறை நாடகமா? தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தஞ்சையில் நீர்நிலைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் தற்கொலை செய்து கொண்டதில் சந்தேகமில்லை என சீமான் பேட்டி. குற்ற உணர்வால் தற்கொலை செய்யப் போவதாக சிவராமன் ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளார் என்று தகவல். சிபிஐ கைது செய்ததற்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சிபிஐ சார்பில் மற்றொரு வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதால் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவு. 2040ஆம் ஆண்டு நிலவில் இந்திய விண்வெளி வீரர்கள் தரையிறங்குவார். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி இந்திய அளவில் சாதனை படைத்திருப்பதாக மத்திய அரசு நிதி ஆயோக் பாராட்டு. 1551 கோடியில் 20 நல வாரியங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக முன்னிட்டு கட்சியின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. அதிமுகவின் அவசர செயற்குழு முடிவுகளை ஏற்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. நேபாளத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. ஆற்றில் கவிழ்ந்த பேருந்தில் பயணித்த இந்தியர்களை தேடும் பணி நடந்து வருவதாக நேபாளம் காவல்துறை தகவல். உக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சந்திப்பு. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை. அனில் திருபாய் அம்பானி குழுமத்தின் தலைவரான அனில் அம்பானிக்கு ரூபாய் 25 கோடி அபராதமும் விதித்தது செபி. திரிபுராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 40 கோடி ரூபாய் நிவாரணம் மத்திய அரசு அறிவிப்பு. ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்பப் பெற்றது உயர்நீதிமன்றம். வழக்கில் விளக்கங்களை பெறுவதற்காக ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு விசாரணைக்கு ஒத்திவைப்பு. தோனியின் வாழ்க்கையை ஒரு நாள் வாழ விரும்புகிறேன். நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி கருத்து. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பொதுவெளியில் பாட தலிபான்கள் தடை விதிப்பு. புதிய சட்டத்திற்கு ஐநா சபை அதிருப்தி.
அனைத்து அமெரிக்கர்களுக்கும் சிறந்த அதிபராக இருப்பேன். அமெரிக்காவின் அடிப்படை கொள்கைகளை அமைதியான முறையில் மாற்றுவேன் என்றும் கமலா ஹாரிஸ் உறுதி. எதிர்வரும் 3 ICC தொடர்களிலும் இந்தியாவை கோப்பையை வெல்லும். ஜெய்சா நம்பிக்கை.